சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக தலைமை கைமாறுகிறதா? அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வராங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அதிமுக கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணியை சந்தித்து வருவதாகவும், கட்சி உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியானது பிளவுபட்டிருப்பதாகவும், இதனால் பார்த்திங்கன்னா கட்சியானது மிகப்பெரிய ஒரு பின்னணிவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிடத்தக்கது. இதனால் கட்சியோடைய நிலைமை படுமோசமாக இருக்குது. குறிப்பாக ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருந்த கட்சியாப்பா இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அங்கே ஒரு ஆளுமை இருந்துச்சு, ஒரு அனைவருக்கூடமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ஆனால் இப்போது கட்சியில் அது கிடையவே கிடையாது. கட்சியிலேருந்து யார் கட்சிக்கு வேணாலும் யாருன்னா தாவிட்டுருக்காங்க. அதாவது காலைல விடிஞ்சாலே பார்த்தீங்கன்னா யார் கட்சிக்குன்னா அதிமுகலேருந்து போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் இருக்குது. அதே போல் தான் நேற்று அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா போய் இணைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணிவு அதிமுகவிற்கு. இதனால் என்ன பண்ணணும்னா கட்சி தலைமை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எடப்பாடிக்கு எதிரான குரல் வந்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனால் கட்சி தலைமை யாரும் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா சட்டமும் சொல்லுது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னவோ கட்சியை கரெக்டாக செயல்படுத்திட்டு இருக்காரு. அதாவது இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு காலம் கட்சியை சிறப்பாக வழி நடத்தினார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு நடந்தது தான் மிகப்பெரிய ஒரு பின்னணிவு அதிமுகவிற்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா கட்சியை கட்டமைக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வழி நடத்த முடியும். அதெல்லாம் செய்வாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.